இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேம். அதுக்கு முன்னாடி டேம்னா என்ன, ரிசர்வாயர்னா என்னன்னு பார்க்கலாம். டேம்னா நீரோட்டத்தை தடுத்து நீரை சேமிக்கிறதுக்கு கட்டப்படும் ஒரு கட்டமைப்பு தான் டேம். ரிசர்வாயர்னா டேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் தான் ரிசர்வாயர். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் இமேஜ் ஆஃப் டேம். இதுல என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் பார்க்க போறோம். அப்ஸ்ட்ரீம்னா டேமுக்கு முன்புறம் நீரை சேகரிக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரீம். டேம்ல இருந்து நீர் வெளியேறக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் டவுன் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேம். இதுல என்ன பார்க்க போறோம்னா கிரஸ்ட்னா என்ன, பேரபெட் வால்னா என்னன்னு பார்க்கலாம். கிரஸ்ட்னா டேமோட டாப் மோஸ்ட் பார்ட்டை தான் கிரஸ்ட்னு சொல்றோம். இதை ரோட்வேவாகவும் வாக்வேவாகவும் யூஸ் பண்றாங்க. பேரபெட் வால்னா கிரஸ்டுக்கு இரண்டு பக்கமும் கொடுத்திருக்கக்கூடிய சேஃப்டிக்காக ப்ரொவைட் பண்ற கைப்பிடி செவர் தான் பேரபெட் வால். டேமோட அப்ஸ்ட்ரீம் சைட்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் எஜ்ஜுக்கு பேர் தான் ஹீல். அதுவே டேமோட டவுன் ஸ்ட்ரீம் ஃபவுண்டேஷன் எஜ்ஜுல இருக்கக்கூடிய டேமோட இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரக்சர் நேம் தான் அபட்மெண்ட்ஸ். சூப்பர் ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணி ஃபவுண்டேஷனுக்கு அந்த லோடை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அடுத்து கேலரி. இது டேமை மானிட்டர் பண்ணுறதுக்கும் சீபேஜ் வாட்டரை வெளியேற்றுறதுக்கும் டேமில் செட் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ், அதாவது கேலரி. வாட்டர் மேனேஜ்மெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேம். ஸ்பில்வே. ஸ்பில்வேனா டேம்ல இருந்து எக்ஸஸ் வாட்டரை வெளியேற்றக்கூடிய வழிதான் ஸ்பில்வே. ஸ்லூயிஸ் கேட். ஸ்லூயிஸ் கேட்ன்றது டேம்ல இருந்து அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கேட் படிதான் ஸ்லூயிஸ் கேட். இது தேவையானப்போ தண்ணியை வெளியேற்றத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய சிக்கலா ரிமூவ் பண்றதுக்கும் பயன்படக்கூடிய வழிதான் ஸ்லூயிஸ் கேட். எனர்ஜி டிசிபேட்டர். டேம்ல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணியின் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் டேம்ல இருந்து மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகாம இருக்க ஒரு கட்டமைப்பு தான் எனர்ஜி டிசிபேட்டர்ஸ். இது மட்டும் இல்லாம வாட்டரை ஃபில்டர் பண்றதுக்கும் இன்டெக் டவர்ஸும் மின்சார உற்பத்திக்காக ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் இதுல உள்ளடங்கி இருக்கும். டேம்ங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். இது பலதர விஷயங்களுக்கு பயன்படுது.